தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ. லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதிக்கு நினைவாற்றல் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எது வரைக்கும் அப்படின்றத அவங்க கண்ணு முழிச்சாதான் தெரியணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட சந்திரா சாமுண்டீஸ்வரியை தனியாக கூப்பிட்டு, ரேவதி பிறந்ததுலேருந்து அவள் கூடவே நாம் இருக்கோம், அதனால அவள் நம்மளை மறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அந்த டிரைவர் பையில தான் அவள் மறந்துருக்கணும், அப்படி மறந்துருந்தா இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ், அவனை உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும், வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த ஊரை விட்டு அவனை அனுப்பிடணும் அப்படின்னு இங்கே தனக்கு சாதகமாக சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் யோசிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரேவதி கண் முழிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் காத்துட்ருக்காங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து ரேவதியும் கண்ணு முழிக்க நர்ஸ் வந்து ரேவதி கண்ணு முழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் ரேவதி முன்னாடி போய் நிற்கிறாங்க. கார்த்தி தயங்கிக்கிட்டே தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ ரேவதி எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படும் போது இங்கே கார்த்தியை மட்டும் பார்த்துட்டு கண்ணும் காணாமலும் இருக்காங்க. ஸோ அப்போவே புரிஞ்சிடுச்சு ரேவதி கார்த்தியுடைய நினைவுகளை மட்டும்தான் அவங்க இழந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ இதை சந்திரா புரிஞ்சு மீண்டும் சாமுண்டீஸ்வரியை தனியாக கூப்பிட்டு, இங்கே பாரக்கா, நம்மளை அவள் மறக்கலை, ஆனால் அந்த டிரைவர் பயலோட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவள் வந்து மறந்துட்டா, இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ், அவளுக்கு புதுசாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம், அதனால் இவனை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் கார்த்தி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது ராஜராஜன் கார்த்திக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே அவள் உயிரே வச்சிருக்கா, அதனால அவள் கூடிய சீக்கிரம் உங்களுடைய நினைவுகளை வந்து திரும்ப கொண்டு வந்துடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரேவதியை பற்றி பேசணும்னு சொல்லி டாக்டர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வர வைக்கிறாங்க. ஸோ டாக்டர் அந்த இடத்துல சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு இடையில நடந்த விஷயங்கள் மட்டும்தான் மறந்துருக்கு அப்படின்ட்டும், அந்த நினைவுகளை நம்ம வந்து தூண்ட முயற்சி பண்ணினா அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம நினைவுகள் எதுவும் நாமளாக வந்து தூண்டக்கூடாது, அவங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுபடுத்தினா தான் உண்டு அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. இதை நினச்சி கார்த்திக் கண்ணீர் விட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் கண்ணீர் விடும்போது நம்மளுக்கே கண்ணு கொள்ளுங்க. இதோட எபிசோடை முடிச்சிட்டாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அதாவது சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கக்கூடிய கார்த்தியுடைய பொருட்கள் எல்லாத்தையும், அதாவது திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில் தூக்கி எறிகிறாங்க. ரேவதி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடு, அது மட்டும் இல்லை அவளுடைய புருஷன் அப்படின்றத நீ எக்காரணத்தை கொண்டும் அவகிட்ட நீ சொல்லவே கூடாதுன்னு கார்த்திகிட்ட கண்டிஷனை போட, கார்த்திக் சொல்கிறாரு, நான் தான் அவளுடைய புருஷனு, எக்காரணத்தை கொண்டும் என் வாயால் வராது அப்படின்ட்டும், நான் கடவுளை நம்புகிறவன், கடவுள் எங்களை ஒன்று சேர்த்து வைப்பான், அதுக்கு அவனே ஒரு வழிவகுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் நிற்க இதோட ப்ரொமோவையும் முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த ப்ரொமோ அப்படின்னு பார்க்கும்போது கார்த்தி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், எக்காரணத்தை கொண்டும் ரேவதியை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்ட்டும், அப்படி பிரிகிற சூழல் வந்ததுன்னா அதற்கான சூழலை நானே ஏற்படுத்திக்கிட்டு ரேவதி கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார்கிட்ட கார்த்தி சொல்லியிருப்பார். ஸோ அவர்கிட்ட சொன்ன மாதிரியே தான் கார்த்தியுடைய நடவடிக்கைகள் இருக்கும். இருந்தாலும் இனி இந்த வீட்டில் கார்த்தி இருக்க முடியாது. இனி எப்படி ரேவதியை மீட் பண்ண போகிறாரு, ஸோ ரேவதியை மீட் பண்ணி எப்படி அவங்களுடைய நினைவுகளை திரும்ப கொண்டு வர போகிறாரு, கார்த்தி மேலே ரேவதிக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் வந்து அப்கமிங் எபிசோடில் இருக்க போகுது. ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னிச்சிறகு.